தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலத்தில் பாஜக 5 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அவிநாசியில் எல்முருகன் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய நிலையில் அவிநாசி தொகுதியில் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த முறை கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட வானதி சீனிவாசன் இம்முறை கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிட இருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்கலாம். குருசாமி, கோயம்புத்தூரை பொறுத்தளவில் எந்தெந்த தொகுதிகளில் யார் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஸ்ரீராம், மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை பாஜக வலுவுடன் இருக்கக்கூடிய பகுதி. இந்த மேற்கு மண்டலத்தில் அதிக தொகுதிகளில் பாஜக போட்டியிடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 5 தொகுதிகள் மட்டுமே பாஜகவிற்கு மேற்கு மண்டலத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் பாஜக அதிக வலுவுடன் இருக்கக்கூடிய சூழலில் இந்த முறை தங்களுக்கு 3 முதல் 4 தொகுதிகள் வரை கோவை மாவட்டத்தில் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ச்சியாக அதிமுக தலைமையிடம் வைத்து வந்தது. குறிப்பாக கோவை வடக்கு, கவுண்டம்பாளையம், கிணத்துக்கடவு, சிங்காநல்லூர் போன்ற தொகுதிகள் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை பாஜக தரப்பில் வைத்து வந்த நிலையில் தற்பொழுது கோவை மாவட்டத்தில் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி மட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் வடக்கு ஏற்கனவே எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதியில் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக மீண்டும் வானதி சீனிவாசனை களமிறக்கப்படுவார் என கூறப்படுகிறது. அதற்கான ஆயத்தப்பணிகள் அனைத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என பாஜக தரப்பினர் தெரிவிக்கிறார்கள். இதே போல திருப்பூர் மாவட்டத்தில் 2 தொகுதிகள் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவிநாசி சட்டமன்ற தொகுதி மற்றும் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி ஆகிய 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இந்த தொகுதி அதிமுகவுடைய வசம் இருக்கக்கூடிய தொகுதி. அதிமுகவினுடைய அதிமுகவில் சபாநாயகராக இருந்த தனபால் போட்டியிட்ட தொகுதி. தற்பொழுது இந்த தொகுதியானது பாஜகவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் தற்போது மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகனுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட இருப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாகவே அவிநாசி தொகுதியில் எல் முருகனது ஆதரவாளர்கள் இதற்கான ஆரம்பகட்ட பணிகளை துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்த தொகுதியில் கட்டாயம் எல் முருகன் போட்டியிடுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. இதே போல மொடக்குறிச்சி தொகுதி ஏற்கனவே பாஜக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதி. பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக சரஸ்வதி இருந்து வரக்கூடிய நிலையில் வயது மூப்பு காரணமாக இந்த முறை அவர் போட்டியிடவில்லை. இதன் காரணமாக தனது மருமகள் கிருத்திகா சிவகுமாரை களமிறக்குவதற்கான பணிகளில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். கிருத்திகா சிவகுமார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தன்னார்வ தொண்டு நிறுவன பிரிவினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கிறார். ஏற்கனவே அவர் கடந்த ஓராண்டுக்கு மேலாக மொடக்குறிச்சி பகுதியில் தொடர்ச்சியாக நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் கிருத்திகா சிவகுமார் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் காடேஸ்வரா தங்கராஜ் அல்லது ஏபி முருகானந்தம் ஆகியோருக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஏபி முருகானந்தம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருப்பவர். ஏற்கனவே திருப்பூர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கக்கூடிய நிலையில் அவர் மீண்டும் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு ஆர்வம் காட்டுகிறார். அதே போல இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியத்துடைய மகன் காடேஸ்வரா தங்கராஜ் அவர் பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பில் இருந்து வரக்கூடிய நிலையில் அவர் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காடேஸ்வரா தங்கராஜ் அல்லது ஏபி முருகானந்தம் ஆகிய இருவரில் ஒருவருக்கான வாய்ப்புகள் இருக்கும் என கூறப்படுகிறது. இதே போல உதகை தொகுதி ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து போட்டியிட்டு உதகை தொகுதியில் போஜராஜன் என்பவர் தோல்வியடைந்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது அவர் தனக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு இடத்தில் பணிகளை துவங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். உதகை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை போஜராஜன் அல்லது தர்மன் ஆகிய இருவரில் யாருக்கேனும் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக மேற்கு மண்டலத்தில் அதிக அளவில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட வாய்ப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 5 தொகுதிகள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சியினருக்கு ஒரு சிறிய அளவில் வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் அண்ணாமலை போட்டியிடுவாரா என்ற ஒரு பெரிய கேள்வியும் இந்த முறை எழுந்திருக்கிறது. அண்ணாமலை கோவை மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிடுவார் எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக சிங்காநல்லூர் தொகுதியில் மேற்கு மண்டலத்தில் பாஜக 5 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய நிலையில் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குருசாமி.